हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23. அயம் ச தஸ்ய ஸ்திதிபாலனக்ஷண சத்வம் ஜூஷானஸ்ய பவாய தேகினாம் தஸ்மாத் விரஜாம சரணம் ஜகத்குரும் ஸ்வானாம் ச நோதாஷ்யதி சம்சுரப்பிரியக. டிரான்ஸ்லேஷன். ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை எழச் செய்வதற்கு இதுவே தக்க சமயம். நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பகவானின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு உள்ளது. பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் பிரியமும் அன்பும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 4-5 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். எந்த வழியாலும் இந்த ஜட உலகில் ஒருவரால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8ஆம் அத்தியாயம் 16வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஆ பிரம்மா புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. ஜட உலகின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து மிக தாழ்ந்தது வரையுள்ள எல்லா இடங்களும் பிறப்பும் இறப்பும் தொடரும் துன்பக் கோட்டங்களே ஆகும். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள். ஆகவே சந்திரனுக்கு செல்வதை பற்றி என்ன கூறுவது? மிக உயர்ந்த கிரக அமைப்பாகிய பிரம்மலோகத்திற்கே ஒருவன் உயர்த்தப்பட்டாலும் இந்த ஜட உலகில் ஒருவனால் மகிழ்ந்திருக்க முடியாது. ஒருவர் உண்மையாகவே மகிழ்ச்சியை விரும்பினால் அவர் ஆன்மீக உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஜட உலக வாழ்வு போராட்டத்திற்குரிய ஓரிடம் என்று வர்ணிக்கப்படுகிறது. துக்காலயம் அசாஸ்வதம். மேலும் பலசாலியே நிலைத்திருப்பான் என்பது உலகறிந்த ஒரு கொள்கை. ஆனால் அனுதாபத்திற்குரிய இந்த ஜட உலக ஆத்மாக்கள் வாழ்வு என்பது என்ன, அதற்கு தகுதியுடையவர் யார் என்பதை அறியவில்லை. வாழ்க்கை என்பது ஒருவன் மரணமடைய வேண்டும் என்பதை குறிக்கவில்லை. மாறாக மரணமடையாமல் ஆனந்தமும் அறிவும் கொண்ட நிரந்தரமான ஒரு வாழ்வை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்பதையே அது குறிக்கிறது. இதுதான் வாழ்க்கை எனப்படுகிறது. இத்தகைய வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரையும் தகுதியுடையவராக செய்வதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும். உண்மையில் அது வாழ்வு போராட்டத்தை நிறுத்துவதற்கென்றே உள்ளதாகும். வாழ்வு போராட்டத்தை நிறுத்துவதற்கும் நித்தியமான வாழ்வில் நிலைத்திருப்பதற்கும் உரிய திடமான வழிமுறைகளை ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் அளிக்கின்றன. ஆகவே இந்த சங்கீர்த்தன இயக்கம் மிகச் சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையை கேட்பதாலும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பதாலும் ஒருவர் முற்றிலும் தூய்மையடைகிறார். இவ்வாறாக வாழ்வு போராட்டம் நிறுத்தப்பட்டு ஒருவர் பகவானின் திருலோகத்திற்கு திரும்பிச் செல்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.